கத்திரிப்பூ. கத்திரி செடி. அப்புறம் இது வந்து இது சொரக்காய் செடி. இது பூ வந்திருக்கு. இங்கே சின்னதாக ஒரு சொரக்காய் பிஞ்சு பூ. அது இந்த சொரக்காய் விட்டுருக்கு பாருங்க, காய் கொஞ்சமாக சின்னதாக இந்த தெரியுது பாருங்க. அங்கிட்டு அந்த சைடு ஒரு சின்னதாக இப்போதான் குட்டியாவா பேபி இதுவா வந்திருக்கு. இப்போதான் அந்த ரிங்கு சொல்றீங்க. இது ஃபுல்லா ரிங்கு மாதிரி இருக்கே. ரிங் இல்லைம்மா, ரவுண்டாக இருக்கு பாருங்க. இந்த தெரியல சொல்லுங்க. இந்தா எங்க இந்த இலையை மட்டும் பார்த்துட்டேன். ஓகே, குட்டியா ரவுண்டா தக்காளி மாதிரி இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பூண்டு அடியில தான் வரும். பூண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவங்க பழைய ஆள் வச்சிருந்தாங்களா அதில். அந்த இடத்துல பூண்டு இருக்கு. இப்போ இது செடி படறதுனால வெட்ட முடியாது. அதுக்கப்புறம் சீசன். அந்த கத்திரி பூ என்னது? அந்த கத்திரிக்காய் பூ இது அது வந்து பச்சை கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் தான். நீங்க டொமேட்டோ எடுத்துன்னு வந்து சட்னி செஞ்சீங்களே, அந்த வீடியோவும் பார்த்தேன். நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு தான் அவர் தான் வரும். இது வந்து தக்காளி பாருங்க, சூப்பரா பழுத்துருக்கு. தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. எங்கள் வீட்டுக்கு இதை எடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி காய் ஃப்ளவர்ஸ் விட காய் அந்த செடி இருக்குல்ல, அந்த செடி தான் வந்து தொட்டியில் வச்சுருந்தேன் பாருங்க, பாட் ஷேப்பில் இருக்கு. அது என்னாச்சுன்னா ஹைட் ஜாஸ்தியானோன்னா தொட்டி சாய ஆரம்பிச்சு. இப்போ அது வாடின மாதிரி இருக்கா செடியில? அதான் சொல்றேன், தொட்டி சாய ஆரம்பிச்சிருச்சு. கீழே கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. அதனால சரி தொட்டியில வச்சா சரி வராதுன்ட்டு எடுத்துட்டு வந்து இதுல வச்சுட்டேன். இப்போ கீழே 2 டேஸா தான் வச்சிருக்கேன். அது இப்போ பொழைச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பொழைச்சிடும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு நாள் ஆகணும். இது வந்து ஒடிஞ்சே விழுந்துருச்சு. ஹைட்டு ரொம்ப ஜாஸ்தி ஹைட் ஒடிஞ்சிருச்சு. இப்பதான் வச்சிங்க. இது நல்லா இருக்கு. இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. இந்த செடி இந்த வாடி இருக்குல்ல, அது சரி. அப்புறம் அதுவும் ஒடிஞ்சிட போகுதுன்ட்டு ரெண்டையுமே கொண்டாந்து இங்க வச்சிருக்கேன். அந்த செடியும் அதே மாதிரி தான். அது இப்போ இது எல்லாமே கொஞ்சம் இதுவா இல்லை பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லைல்ல. ஏன்னா அந்த பாட்டில இருந்து மாத்தினதுனால அப்படி இருக்கு. இது எல்லாமே கத்திரி செடி தான். இந்த வெண்டை செடி இங்கிட்ட 2 குச்சி குச்சியா நீட்டி இருக்கு பாருங்களேன், தெரியுதா? அது ரெண்டும் வந்து இதாயிடுச்சு. இந்த அந்த கேப் அடைச்சி வச்சிருக்கேன் பாரு, அது வழியா பன்னி வந்து நல்லா இவ்வளோ ஹைட் இருந்துச்சு, அப்படியே கடிச்சு சாப்பிட்டுச்சு மொத்தமா. இந்த பூ கொடுத்துருக்கேது ஒயிட் கலர்ல குட்டி பூ, அது பீன்ஸ் தெரியுதா? தெரியுதுங்க, பீன்ஸ்ங்க. இப்போதான் நான் கவனிச்சேன், பூ மட்டும் பார்த்தேன். ஆமா, பீன்ஸ் அழகா இருக்கு, கியூட்டா குட்டியா இருக்கு. இது வந்து இந்த கேளு கீரை. நீங்க இந்த பக்கம் நிறைய இருந்து பறிச்சு செஞ்சுட்டேன். இப்போ இது ஒண்ணுதான் இருக்கு. இது குழம்பு வைக்கிற மாதிரி வச்சிருவீங்களா? இல்ல பொரியல் தான். இப்போ இது ஒண்ணுதான் இருக்கா, இதை பறிச்சு பத்தாதுல ஒரு இலையை வச்சு என்ன பண்றது? அதனால என்ன பண்ணது இல்லாம அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இந்த பெரிய இலையா? இந்த பெருசு கீரை. ஓகே, அது கலரே நல்லா தெரியும். கேல்னா வந்து அந்த பிரவுன் கலர் மிக்ஸ்டா இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். லாஸ்ட் இது எல்லாமே ஒரே செடி. இந்த வெண்டை செடி சொரக்காய் தானங்க அதுவும்? லாஸ்ட் இருக்கிறது சொரக்காய். அது ஒரே செடி தான். ஒரு ஒண்ணு இவ்வளவு பெருசா. இது ஒண்ணுதான். தூர் இங்க இருக்கு, இந்த இங்க இருக்கு, அடியில இருக்கு. இதுல இருந்து இப்படியே போய் அப்படியே எல்லாம் பக்கம் வருது. நல்லா பெருசா இலை இல்ல? ஆமா, இது பெருசாவே படர்ந்து வரும். சாப்பிடலாம். அடுத்து எங்க மேல ஏறுமா என்ன பண்ணணும்னு தெரியல. வெளியே போச்சுன்னா பண்ணி கடிச்சு சாப்பிட்டுரும். இது உள்ள வர்றது இல்ல. இதுதான் இப்ப அடைச்சிருக்கேன். இந்த கட்டை சுருகி வச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த கேப்ல வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு மொட்டை மொட்டையா. கத்திரி செடி வெண்டை செடி மொட்டை போட்டுருச்சு. இதுக்கு மேலாம் வந்து ஜம்ப் பண்ண வாய்ப்பு இல்ல. இங்கேயும் போடணும்னா போட்டு வழியில வரல இது வரைக்கும். அது ஒரு வழி